கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புதுப்பேட்டை மீனவ கிராமத்தில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டினார். புதுப்பேட்டை பகுதியில் மீன்பிடிக்க செல்வதற்கு புதிதாக சிமெண்ட் சாலை வேண்டும் என அக்கிராம மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இதையடுத்து சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான பாண்டியன் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது இஸ்லாமியர்களுக்கு அரணாக இருப்பது அதிமுக தான் எனவும் பாஜகவுடன் கள்ள உறவு வைத்துக் கொண்டிருப்பது திமுக தான் எனவும் கூறினார். இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பைகாரா படகு இல்லத்தில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கோடைக்காலம் நெருங்கிய நிலையில் உதகையில் நிலவும் குளிர்ச்சியான சூழலால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பைகாரா படகு இல்லத்தில் படகு சவாரி செய்தும் குடும்பத்தினருடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் வெள்ளாளபுரம் ஊராட்சியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிக்கு செவிலியர் தவறாக பிரசவம் பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கச்சுப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த இந்திராவுக்கு செவிலியர் திவ்யா என்பவர் மருத்துவரின் உதவியின்றி பிரசவம் பார்த்து தவறாக சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசு மருத்துவ காலி பணியிடங்களை நிரப்பாததால் இத்தகைய அவலங்கள் நிகழ்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2011 ட்ரீட்மெண்ட் எடுக்க பிரசவத்தான் வந்த நானும் காலையில 10 மணிக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே சொல்லல. நல்லா பிறந்துடும் சொல்லிதான் 6 மணிக்கு மேல அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டு நைட்டு 10:30 மணிக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண போய் கர்ப்ப பையன் நஞ்சு போச்சுன்னு எடுத்துட்டாங்க. அப்பயும் இதே தப்பு தான் செஞ்சாங்க, இப்பயும் இதே தப்பு தான் செய்யறாங்க. தொடர்ந்து இதே மாரி 3 இதே இவங்களுக்கும் அதே மாரி தான் பண்ணாங்க. அதனால என்ன நடவடிக்கை எடுக்கீங்களோ கரெக்டா எடுத்து எங்களுக்கு ஏதோ சொல்லணும், பதில் சொல்லணும் நீங்க.